ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் காட்டு பண்ணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கமலா கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். வளவளன்னு பேசாமல் ஸ்டார்ட் கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். இப்போ கதை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னென்னா, ஒரு தம்பதிகள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஆரத்தி எடுத்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கமலாவுக்கு திடீர்னுட்டு உடம்பு சரியில்லாமல் ஆகுது. அப்படியே போக போக அவள் ரொம்ப பேய் பிடிச்ச மாதிரி ஆகிடுறான். அதே மாதிரி அவளை இன்னும் கொஞ்ச நாள் விட்டு பார்க்கும்போது அவங்களோட மாமனாரே அவள் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கொடூரமான பேயாக மாறிட்டா. இவங்க நிறைய சாமியாரை தேடி பார்த்தாங்க. ஆனால் யாரும் கிடைக்கல. வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிறாங்க. கடைசியாக நம்ம இந்த கேரக்டர் தான் அந்த சாமியார் காலில் போய் விழுகுது. அவங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. வாங்க நம்ம உள்ளே போகிறோம். இப்போ தான் லோடிங்னு காட்டுது. நம்ம அதை இந்த பேயை போய் ஓட்ட போகிறோம். அப்படியே முன்னாடி போவோம். அப்படியே நடந்து போவோம். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தால் அவளோட வீடு வந்துடும் நமக்கு. எப்படி போனால் இன்னும் கண்ணுக்கு மாட்டல. அங்கே ஒரு போர்டு தெரித்து பாருங்களேன். இதாக இருக்குது கேட்டு. என்ன எழுதியிருக்காங்க? ஏன்னா ஹிந்தியில் எழுதிருக்கு. கீழே டோன்ட் யூரின் வால்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஓகே, நம்ம இந்த பெரிய கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளேயும் போயாச்சு. இதை சுற்றி முற்றி பார்ப்போம். ஓகே, இங்கே ஒரு ஷெல்டர் இருக்குது. அந்த ஷெல்டரில் போய் உள்ளதோ இதுதான் டோர் போல் இருக்குது. எரிஞ்சிட்ருக்குது பாருங்களேன். எப்படி தகன்ட்டு. இந்த கேம் ப்ளே வீடியோவை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கலாம். நம்ம தான் கொஞ்சம் லேட்டாக போடுறோம். ஓகே, நம்ம குடம் தேடுவோம் இங்கே. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு குடத்தை எடுத்தாச்சு. இங்கே என்னமோ லெட்டர் எழுதிக்காங்க. அதை படிக்கிறதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை. போய் ஊற்றுவோம். இருங்காச்சு இல்லைங்க, ஊற்ற மாட்டுது. தண்ணி பிடிக்கணும் போலேயே. இன்சைட் நம்ம வரவே இல்லை. ஓகே, இங்கே ஒரு தண்ணி பம்ப் இருக்குது. ஹேண்டில் வேணுமா? அடித்து பார்த்தாலும் வரல. ஓகே, நம்ம ஒரு ஷெல்டர் பார்த்தோம்ல ஸ்டார்டிங்கில். அந்த ஷெல்டரில் நம்ம உள்ளே போவே இல்லை. உள்ளே போய் பார்ப்போம் எதுனா கிடைக்குதான்ட்டு. ஓகே, இங்கே ஒரு விளக்கு இருக்குது. சைடில் ஏதோ கிடச்சிருச்சு ஹேண்டில். ஓடி போய் மாட்டிடுவோம். இருங்க. அப்போ குடம் அந்த மூலையில், பம்ப் இந்த சைடு, ஷெல்டரில் ஹேண்டில். ஓகே, மாட்டியாச்சு. ஃபில்லிங் வாட்டர். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கரப்பாம்பூச்சி ஓடுது அப்படின்ட்டு. ஓகே, நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஓடி போய் நம்ம அங்கே ஊற்ற தான் போகிறோம். ஊற்றியாச்சு. என்னங்க அணையலை. இன்னொரு அட்டி பிடிக்கணும் போல். கொஞ்சமாக எரியுது முன்னே இருந்ததை விட. ஓகே, திரும்ப நம்ம ஃபில்லிங் வாட்டர் கொடுக்கலாம். நம்ம இங்கே ஃபில்லிங் வாட்டர் ஸ்டார்டிங்கில் குடிக்கும் போதே கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த கமலா விட்டுற சவுண்டை. ஓகே, நம்ம உள்ளே போயாச்சு. யூஸ் பெட் அண்ட் வார்ட்ரோப்ஸ் ஃபார் ஹைட் ஃப்ரம் கமலா. ஓகே, நம்ம உள்ளே வந்தாச்சு. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா பிரைட்னஸை கொஞ்சம் கூட வச்சு பாருங்கள். ஏன்னா விளையாடுற எனக்கே கண்ணு தரல. அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் கமலா அப்படின்னு. நம்ம போய் பார்ப்போம். இப்போ உள்ள எட்டி பார்க்குறத பாருங்களேன் எப்படி அம்மாடியோ. ஓகே, நம்ம போகலாம். ஓகே, நம்ம வீட்டு என்ன எங்கே இடம்னு தெரியாமல் குருண்டா முகல போகிறோம். ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஒன்றுமே இல்லை. உள்ள பெட்ரூம் சாவி வேணுமா? இங்கே ஒரு சூட் கேஸ் இருக்குது. இந்த சூட் கேஸ் ஓப்பன் பண்ணணுன்னா நம்பர் வேணுமா? ஓகே, கதவு திறந்து உள்ளே போனால் கக்கூஸு. ஐயோ. ஓகே, நம்ம இப்போ வெளியே போய் கமலாவை தேடுவோம். எங்கே தான் ஒளிஞ்சுன்னு இருப்பான்னு தெரியலையே. நம்ம அவளை ஓட்டம் வந்திருக்கோம். அப்போ அவள் நம்மளை பார்த்து பயப்படுறாளா? அப்போது எப்படின்னு தெரியலையே கேம் கான்செப்ட்டு. பார்ப்போம், போகவே பார்ப்போம். ஓகே, இந்த ட்ராவில் பார்ப்போம் சாவி எதுனா கிடைக்குதான்ட்டு. ஓகே, நம்ம இப்போ போயிட்டே தான் இருக்கோம். இன்னும் கமலாவை கண்டுபிடிக்கல. இந்த ரூமில் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே பூஜார மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே சிலை இல்லை. கீழேயும் காட்டுது ஏதோ ஒன்று இங்கே வைக்கணுன்ட்டு. ஓகே, இங்கே தொட்டாச்சு. இங்கேயும் எதுவுமே இல்லை. எங்கே போய் ஒளிஞ்சிட்ருக்கிறான்னு தெரியலையே கமலா. யாருக்கு பயந்தாலோ. ஓகே, இந்த ரூமில் போவோம். உள்ளே நிற்கிற பாருங்களா. அப்பா, அவள் கத்துறதே காது வலிக்கிற அளவுக்கு இதுவாகும். ஓகே, கமலாவை ஓட்ட சொல்லியிருக்காங்க. ஓட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் அவள் உள்ளே போய் கதவை பூட்டி வச்சுக்கிறான். எப்படி ஓட்டணும், என்ன ஓட்டணும் எதுவுமே தெரியலையே. சரி, ஓகே, வாங்க அப்படியே போவோம். ஏதோ பாருங்கள் ஹோமகுண்டம். நம்ம ஓட்டுறதுக்கான இடம் போல். மேலே பிளேஸ் ஐட்டம்ஸ்ன்னு காட்டுது. அதில் உப்பு, ஹோலி வாட்டர், ப்ரேயர் புக்கு, அப்புறம் கலசம், தட்டு,
கடைசியாக வந்து ஹோலி வாட்டர் அப்படின்ற விஷயங்கள் தேவைப்படும். மொத்தம் 6 பொருட்கள் வச்சா நம்ம வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே ஹோலி வாட்டர் பார்த்தோம். ஓகே, இங்கே வந்து பார்ப்போம் எதனா கிடைக்குதான்ட்டு இந்த ரூம்ஸ்லலாம். என்னமோ போது குப்பையாக இருக்குது. இந்த வீட்டில் வந்து நிறையவே லெட்டர் இருக்குது. நீங்கள் படிக்கிறது இருந்தால் படிச்சுக்கோங்க. ஓகே, இங்கே நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இன்னும் இங்கே தட்டு பிளேட் இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு தட்டை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது தான், இருந்தாலும் போய் பார்ப்போம். போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம இந்த தட்டை வைக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி இங்கே எதுவுமே இருக்கிற மாதிரி தெரில. நம்ம ஒரு ஆறுதலுக்காக தேடுறோம். ஓகே, இங்கே வந்து ஐயோ எப்படி கத்துறா பாருங்களேன், எம்மாடி இப்போ வருவான் தான் நினைக்கிறேன் இங்கே. ஓகே, நம்ம இந்த ரூம் திறந்து உள்ளே வந்ததுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. என்னது என்னமோ சொல்கிற அவன்ட்டு எதுவும் புரியலை நமக்கு. இங்கே ஒளிஞ்சிருக்கோம். அவள் வருவாளா? அப்பா போகிறா பார்த்தீங்களா? இவர் தான். ஆனால் நம்ம இன்னும் அவளை க்ளோஸ் அப்பில் பார்க்கல. நாங்கள் ரூம் உள்ள நின்றுக்கிட்டு கூட அவளோட பாதி உடம்பு தான் தெரிஞ்சுது. இப்போ நம்ம இங்கேயே ஒரு லெட்டர் இருக்குது பாருங்கள். ஓகே, இதையும் பார்த்தாச்சு. இந்த ட்ரா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பெட்ரூம் சாவி கிடைக்குதா அப்படின்ட்டு. இந்த இடத்துல பெட்ரூம் சாவி மட்டும் தான். ஐயோ மணி அடிச்சிட்டோம். ஐயோ போய் ஒளியணுமே. அங்கே ஓடுவோம். ஓகே, அங்கே ஒரு பெட் இருக்கு, அங்கே போய் ஒளிவோம். அதுக்குள்ளே அவள் சேசிங் சவுண்டே நின்று போச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஏதோ ஒரு பசில் மாதிரி கிடச்சிருக்கு. அந்த பெயிண்ட் ட்ராயிங் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம பெட் கீழே தான் ஒளிஞ்சிருக்கோம். ஓகே, அதை பாருங்கள். மேலே ரைட்டு லெஃப்ட்டு மேலே இது வந்து எங்கன்னா வந்து தேவைப்படும். ஏன்னா சூட் கேஸ்க்கு நம்பர் கேட்ட மாதிரி இதுக்கு நம்பர் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே அவள் கொலுசு சிங்கன்னு கேட்குது. நம்ம வந்து ஒளிஞ்சிட்டு தான் இருக்கோம். ஒரு வேளை வந்தானா வந்து மாட்டிக்கிட்டோம். நம்ம வந்து ஒரு வாட்டி கூட அவுட் ஆகக்கூடாதுன்ற நோக்கத்தில் தான் விளையாடிட்டுருக்கோம். அதே மாதிரி ஒரு வாட்டி கூட அவுட் ஆகாமல் விளையாடி காட்டணும். இந்த வீடியோவில் நம்ம வந்து டெட் ஆகாமல் வந்து விளையாடி இருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுதான் வந்து இன்றைக்கான மிஷன். ஓகே, இந்த வீட்டில் வந்து நிறையவே கக்கூஸாக தான் இருக்குது. திரும்ப நம்ம வந்த இடத்துக்கே தான் வந்திருக்கோம். அப்படியே போவோம். திரும்ப நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்த இடம் மணி அடித்தோம். இங்கே தான் இந்த சைடு நம்ம வரலன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பொம்மை கலெக்டபிலிட்டிஸ்ன்னு போட்டிருக்குது. 8 கலெக்ட் பண்ணணுமா, நம்ம 2 கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அங்கே சைடு வந்து கொலு சவுண்டு கேட்ட மாதிரியே இருக்குது. இங்கே தான் வராளா? இங்கே தான் கேட்குது. எங்கே வரா, எங்கே போகிறா, என்ன ஆகுது எதுவுமே தெரிய மாட்டுது நமக்கு. ஓகே, நம்ம வந்து போயிட்டே தான் இருக்கோம். நின்றாலும் எதுவும் தெரியல. அவள் எங்கே வரா, எங்கே போகிறா, என்ன பண்ணுறா, எது இந்த சைடு போனால் கொலுசு சவுண்டு, அந்த சைடு போனால் கொலுசு சவுண்டு மாற்றுக்கட்டில் வந்து கேட்டுட்ருக்குது. ஓகே, இங்கே ஒரு மணி இருக்குது. நம்ம பார்த்து பத்திரமாக தான் இருக்கணும். ஓகே, இங்கே யானை ஏதோ இந்த பசில் தான். மேலே ரைட்டு லெஃப்ட்டு மேலே. ஓகே, வச்சாச்சு. கேம்பர் கற்பூரம் கிடச்சிருக்கு. ஓகே, ஐயோ தெரியாமல் மணியை வேறு அடித்து விட்டோமே. ஓடு 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 ஓடு. அவள் வந்து நம்மளை பிடிக்காம இருந்தால் சரி. நம்ம வந்து ஓடுறதுக்குள்ளேயே வந்து அவளோட சேசிங் சவுண்ட்லாம் நின்று போயிடுது வேறு ஒளியறதுக்குள்ளே. ஓகே, இங்கே உப்பு தோ வைக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து உப்பு வச்சாச்சு. இப்போ வேறு எதுனா வழியை பார்த்து ஓட வேண்டியது தான். இந்த வழியில் ஓடுவோம். ஏன்னா வந்து வெறி கொண்ட வேண்டிய மாதிரி அவள் துரத்துக்கிட்டே தான் வருவாள். ஓகே, நமக்கு இன்னும் வந்து 2 பொருள் வச்சுருக்கோம். பூஜை தட்டும் கற்பூரமும், இன்னும் உப்பு, ஹோலி வாட்டர், கலசம், ப்ரேயர் புக்கு தேவைப்படுது. ஓகே, இங்கே வந்து வேறு எதுவும் கேட்குற மாதிரி தெரில. இங்கே அவள் கொலு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது இந்த கேம் விளையாடும் போது. அதே மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கும் போது இந்த இடத்துலலாம் என்ன பேசுகிறதுனே தெரியல. நம்ம வந்து என்னமோ ஒன்று அடித்து விட்டுட்டு தான் இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவள் எங்கே போகிறா தெரில. கொலு சவுண்டு உங்களுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா மணி அடித்தா அவ்வளோதான் நம்ம மண்டை. நீட் பெட்ரூம் கீ. இந்த பெட்ரூம் கீ தான் வந்து கண்டுபிடிக்கணும் இன்னும் நம்ம. ஓகே, இந்த இடத்துல எதுனா கிடைக்குதா பார்ப்போம். இங்கே புக்கு. இங்கே கேபினட் கீ ஃபவுண்டுன்னு கட்டுது. கேபினட் கீ ஒருவேளை நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஹோலி வாட்டர் பார்த்துருந்தோம்ல, அந்த டப்பாவோட கீயாக இருக்குமோ. இப்போ அங்கே தான் போகிறோம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா
நினைக்கும் போது அது பண்ணி பார்த்துடணும். இது அப்புறம் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டால் வந்து அதை மறந்து போகும். அப்புறம் எடுத்தோமான்ட்டு வேறு ஞாபகமே இருக்காது. ஏன்னா நம்ம இப்போ கீ எடுத்திருக்கோம், கீ வந்து கையில் தெரில, மேலே தான் காட்டுது, அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அப்படியே வந்து இங்கே வரா பாருங்கள், கொலு சவுண்டு சிங்கின்னு கேட்குது. சுற்றிக்கிட்டு தான் போகணும் போல். ஓகே, சுற்றிக்கிட்டு போகிற வழி இது, நம்ம வந்த வழி தான். அப்புறம் இது பாத்ரூமு. இந்த பாத்ரூம்குள்ளே தான் வந்து ஒழிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது, இதுக்கு பயந்து. ஓகே, ரொம்ப ஹெவியாக கேட்குது வேறு சவுண்டு. இங்கே ஒரு 2 நிமிஷம் ஒழிஞ்சிருப்போம். நமக்கு வந்து விளையாடும் போது அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்துச்சுன்னா கூட இங்கே வந்து போய்க்கலாம். கொஞ்சம் பழைசாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போக வேண்டியது தான். கொலு சவுண்டு கம்மியாகிடுச்சு. நம்ம போவோம் இப்போது, கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போவோம். என்னமோ பர்பிள் கலரில் தெரியுது, கொலு சவுண்டு வர கேட்குது. நம்ம போய் திரும்ப ஒழிஞ்சிருப்போம், வராளா இல்லையான்னு பார்த்துட்டு. ஐ ஆம் இன்னோசென்ட். ஓ, நீ இன்னோசென்ட்டா? பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம போவோம். அங்கே என்னமோ வந்து பர்பிள் கலரில் தெரியுது, அது என்னன்னு வந்து எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம கேபினட் இதாங்க போல் கரெக்டாக தான் வச்சுருக்கோம். ஹோலி வாட்டர் உள்ளே இருக்குது. ஓகே, 3வது பொருளை சக்ஸஸ்ஃபுல்லாக போய் நம்ம வைக்க போகிறோம். ஐயோ, அங்கே தான் நடந்து போகிறா. கதவு சாத்திட்டு போய் வைப்போம். வச்சுட்டு ஓடுறோம் பாருங்கள், ஒரே ஓட்டம். இங்கே போய் ஒழிஞ்சு போய் இந்த இடத்துலையே. ஏன்னா வந்து கிட்ட தான் இருக்கிறதுனால ஓடி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஓகே, போயாச்சு ஒழிஞ்சாச்சு. என்னப்பா இவ எம்மாடியோ, இவளை ஓட்டணுன்னு நம்ம வந்து தில்லாக சவால் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் வந்து இவளை ஓட்டுறது எவ்வளோ பெரிய மலைன்ட்டு இப்போ நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. வெளியே போகலாம். அங்கே பர்பிள் கலரில் என்னமோ இருக்குல்ல, அதை எடுக்கலாம். ஐயோ, வேற வந்து நிமிஷம் குத்துனுக்கிறா. அதெல்லாம் நம்ம கடுக்க தேவையில்ல. லோடு சேலஞ்சை வந்து வச்சுருக்கோம், ஆனால் எப்படின்ட்டு நடக்கும்னு தெரில. சிங்னு வரா. ஐயோ, வரா, ஓடி ஒளிவோம் டக்குன்னு. எப்படி ஓடி வரா பாருங்களேன், அம்மா அடியோ. இப்போ தான் இவளோட ஃபுல் உருவத்தையே பார்க்குறோம். எப்படி சங்கு நடந்து போகிறா, நாசமாக போகிறவன். இவக்கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கணும் இந்த வீட்டில். உள்ளே வந்த நமக்கு வெளியே போகிறதுக்கு வழி சொல்லலையே. ஓகே, நம்ம அந்த பர்பிள் கலரை எடுக்கணும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் நம்மளால் வந்து எடுக்கவே முடியலை. எப்படியோ எடுத்தாச்சு. இது பார்க்க திருஷ்டி பொம்மை மாதிரியே இருக்குது. எங்கே வைக்கணும்னு தெரில. ஒரு வேளை பூஜை அறையில் போய் வச்சு பார்ப்போம். இது இங்கே வைக்கக்கூடாதான். இப்போது இதை வேறு எங்கே வைக்கணும்? ஹாலுக்கு கொண்டு போவோம். ஹாலில் வேறு எங்கன்னா எதுனா பசில். ஓகே, இது திருஷ்டி பொம்மை மாதிரி வரைஞ்சிருக்கு. திறந்தா அண்டர் கிரவுண்டு போகுது இங்கே. சரி, உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், என்ன நடக்குது என்ன ஆகுது அப்படின்ட்டு. இதுக்குள்ளே கமலா வருவாளான்னு தெரியலை. ஓகே, நம்ம வந்து சுற்றி முற்றி போய்கிட்டு தான் இருக்கோம். இங்கே என்னமோ ஜன்னல் இருக்குது. அங்கே இப்படியே போகிறோம். இங்கே கபோர்டு ஒளிஞ்சிக்கிறதுக்காக்கு. அப்போ வந்து எவ்வளோ டேஞ்சராக இருப்பான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம வந்து போயிட்டு தான் இருக்கோம். இங்கே கையெடுத்து கட்டியில் குத்தி வச்சுக்குது பாருங்களேன், எவ்வளோ திமிரு பூச்சவளாக இருப்பா இவன். இங்கே ஒரு லெட்டர் இருக்குது, படிங்க. ஓகே, வேறு இங்கே என்னமோ. ஓகே, இங்கே தான் வந்து சூட்கேஸ் நம்பர் இருக்குது போல் இருக்குது. 5 1 2 3 இன்னொரு 3. ஓகே, 533 தான் கோடு போல் இருக்குது. அதை நம்ம மேலே போய் போடுவோம். ஓகே, இப்போ வந்து வெளியே போகிறதுக்கு வழி தேடணும். உள்ளே வந்து அசால்ட்டாக வந்துட்டோம், வழியை நோட் பண்ணாமலே வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக போவோம். என்னமோ ஏணி தெரியுது. ஓகே, ஏணியில் ஏறி நம்ம வந்து மேலே வந்துட்டோம். இங்கே தான் இருக்குதா வழி? அப்போ வந்து நம்மளால் கீழே போய் தான் இப்படி மேலே ஏற முடியும் போல் இருக்குது. எப்படிலாம் வச்சுக்கிறாங்க பாருங்கள் வழியை. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த சூட்கேஸ் இருக்கிற ரூமை தான் வந்து தேடிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே போய் 533 அப்படின்ற கோடை போடுறதுக்காக இங்கே கொலு சவுண்டு கேட்குது. வெயிட் பண்ணி போவோம். ஏன்னா நம்ம வந்து நோ டெத் சேலஞ்சுன்ட்டு சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. எப்படி மாறி நடக்கிறா பாருங்களேன். இது இப்படி போனோன்னு வந்தால் திரும்ப வந்து நம்மளை அச்சிருவா. அப்படி தான் பண்ணுவா இவ. ரொம்ப மூளை கெட்டவ. பேய்க்கு எந்த ஊரில் மூளை இருந்திருக்கு? ஓகே, இங்கே இது வழியாக போனால் வரும்னு தான் நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த வீடு இருட்டாக இருக்கிறதுனாலையும் அந்த அளவுக்கு இடத்த நோட் பண்ணாமலே வச்சுருக்கோம். இந்த ஃபேன் ஆடுற சவுண்ட் தான் அவ்வளோ அழகாக கேட்டுக்குது. ஓகே, இங்கேயும் இல்லை. இங்கே எதுவும் இல்லை. மணி வேறு அடிச்சு விட்டோமா?
ஓகே வரா அவள் எப்படி ஓடுவாளா பார்ப்போம். இங்கேயே உட்காந்துக்கிட்டு எங்கே போகிறா அப்படின்ட்டு நேராக ஓடி வந்து எங்கேயோ மறைஞ்சு போயிட்டா. இப்போ வெளியே போவோம், அவள் எங்கே போயிருக்கான்ட்டு பார்ப்போம். ஓகே அவள் கண்ணில் மாட்டாத வரைக்கும் நம்ம மிகவும் சேஃப் தான். இன்னும் நம்ம நிறைய ட்ரையரில் தேடணும் பெட்ரூம்க்கு எங்கே இருக்குன்ட்டு. ஓகே நம்ம வீடு ஃபுல்லாக சுற்றி சுற்றி வரோம். இங்கே டிவி இருக்குது. இந்த மணி அடிச்சிடவே கூடாது, அடிச்சா வந்துடுவான்னு கத்திக்கிட்டேன். ஓகே இப்போ நம்ம வந்து சூட்கேஸ் ரூமுக்கு வந்தாச்சு. 533 தான் கோடு. இப்போ நம்ம அதை தான் போட போகிறோம். 1 2 3 4 5 1 2 3 1 2 3. என்னடா இது வந்துச்சு. ஓகே ப்ரேயர் புக் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு இந்த ட்ராவில் வந்து பெட்ரூம் சாவி இருக்கான்னு பார்ப்போம். இங்கே கக்கூஸ் தான். ஐயோ அம்மா நம்ம சுற்றி முற்றி அந்த டாய்லெட்டு கக்கூஸுட்டு வேறு சொல்லிகிட்ருக்குறோம். இப்போ வந்து ப்ரேயர் புக்கை போய் அந்த பூஜை மண்டபத்தில் வைப்போம். எந்த சைடு வரான்னு தெரியல, ஒரு மாதிரி கேட்குது கொலு சவுண்டு. ஓடுவோம். ஓகே அவள் வந்து எந்த சைடு வரான்ட்டு ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஆனால் நம்ம மோஸ்ட்லி வந்து அவள் பின்னாடி போகிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஓகே நம்ம வந்து இப்போ ப்ரேயர் புக் எடுத்துகிட்டு போய் வைக்க தான் போயிட்டுருக்கோம். ஓகே கதவு திறந்து அடிச்சா கத்துறா பாருங்களேன் எப்படியே. ஓகே கதவு மூடிடுச்சு. இங்கே இருக்காளா திறந்து பார்ப்போம் இருக்காளான்ட்டு. ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா? எடுப்போம். ஓகே இந்த இடத்துல அவள் இல்லை. இந்த வழியாகவே பூந்து போகலாமா? கொலு சவுண்டு வேறு கேட்குது. அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன் நான். இந்த ரூமில் போய் ஹைட் ஆகிப்போ கொஞ்ச நேரம். இந்த கேட்குதா இல்லையா எப்படி பார்த்தா? ஓகே அவள் இங்கே இல்லை. நம்ம வந்து ப்ரேயர் புக்கை வச்சுட்டு ஓடிடுவோம். ஓகே வச்சாச்சு, ஓடியாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டாஸ்க்காகவே வந்து சால்ட் பவுல் இல்லைன்னா வந்து கலசம் தான் எடுக்க போகிறோம். ஓகே இப்போ வந்து அவள் கத்திக்கிட்டு வந்து முடிச்சு எல்லாம் போயிட்டுருக்குறோம். நம்ம கொஞ்சம் லேட்டாக பேசுகிறோம்னு நினைக்கிறேன். காது வேறு கேட்க மாட்டேது எனக்கு, சரியாக உடம்பு சரியில்லை. இங்கே வந்து தேடுறோம் எதனா கிடைக்கிதா அப்படின்ட்டு. இப்போ நமக்கு சாவியும் சால்ட் பவுலும் தான் வேணும். அந்த கலசம் எனக்கு தெரிஞ்சு கலசம் இல்லைனா சால்ட் பவுல் ரெண்டுத்தில் எதுனா ஒன்று அந்த பெட்ரூம் கீழே இருக்கலாம்ட்டு எனக்கு ஒரு கெஸ்டிங் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகே வெளில அடிச்சு விட்டோமா? இல்லை இப்போ தான் அடிச்சு விட்டுக்கிறோம். ஓகே ஓடுவோம். இங்கே எங்கன்னா பெல் பார்த்தா கூட அடித்து விட்டு நம்ம ஓடுவோம். ஓகேயா? இப்போ வந்து போய் வாய் வேறு ரொம்ப குளருது, என்னாச்சுன்னு தெரில. எனக்கு வேறு உடம்பு சரியில்லையா, கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட நான் வீடியோ போடுறதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கேபினெட் கீ கிடச்ச மாதிரி புக் ஷெல்ஃபில் இருக்குமானும் பார்த்தோம், கிடைக்கல. எல்லா ட்ராஸ்லேயும் மோஸ்ட்லி தேடியாச்சு, கிடைக்கல. இதுதான் நம்ம ஸ்டார்டிங் வந்தது. மெயின் டோர் பார்த்துருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். ஓகே இந்த இடத்துல என்னமோ வந்து வச்சுக்கிறாங்க. இதில் கலெக்டிவிட்டி ஸ்கோர் கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துலையும் சாவி இருக்கிற மாதிரி தெரில. இங்கே ஒரு லெட்டரை வச்சுக்கிறாங்க, நீங்கள் பார்த்து படிக்கிறதா இருந்தால் படிச்சுக்கோங்க. இப்போ வந்து சாவி சாவி சாவின்ட்டு தேடிட்டுருக்கோம். ஆனால் நம்ம கணக்கு சால்ட் பவுல் கூட இன்னும் தென்படலை. வேறு நம்மளை பார்த்துட்டா. ஓகே ஓடி போய் ஒளிவோம் முதல்ல. இங்கே எங்கன்னா சால்ட் பவுல் இருக்கா? இங்கே இல்லை. இங்கே கிச்சனில் தேடுவோம் சால்ட்டை. சால்ட்னா கிச்சனில் இருக்கும், கிச்சன்லேயும் சால்ட் இல்லை. அப்போ வேறு எங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரியல. இந்த ட்ரால் தேடுவதான் கிடையாது. ஓகே பெட்ரூம் கீ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்த இடத்துல இருந்த ட்ராவில் தான் கிடச்சிருக்கு. பெட்ரூம் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள சால்ட்டாக பவுலா ஸ்டிக்னு வச்சுக்கிறாங்க. ஊதவத்தி குச்சி பேய் ஓட்ட வந்திருக்கிறதுக்கு எதுவும் எதுவும் கேட்கல. ஸ்டிக்லாம் போடலையே. நம்ம இன்னும் கலசமும் சால்ட்டு பவுலும் தான் எடுக்கணும். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது அந்த இது வந்து புகை வருது பார்த்தீங்களா? சைடில் வேறு ஒரு கோடு ஏறுது, ஒரு மாதிரி ஏறி இறங்குது. அப்படின்றதுனால இது வந்து வழி சொல்லும், அங்கே போய் நம்ம எதனா எடுக்கணும் போல் இருக்குது. நம்ம அண்டர் கிரவுண்ட் தான் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, ஒரு வேளை அங்கே இருக்கலாம். ஓகே நம்ம இப்போ வந்து அப்படியே பார்ப்போம் எங்கே கூட்டிகிட்டு போகுது அப்படின்ட்டு. ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது. இப்படி இருந்தால் நான் எங்கேன்னு போய் தேடுறது சொல்லுங்கள். ஓகே நம்மளும் போகிறோம். நல்ல வேலை பெல்லை அடிச்சிருப்போம் தெரியாமல். அடிப்போமா அடிச்சிருவோம். ஓகே அடிச்சுட்டு ஓடி போய் வேறு எதுவும் ஒழிச்சிக்கலாம். அவளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதும் ஒரு விதமான நல்லது தான்.
இவகிட்ட ஓடி ஒளிய முடியாது தான், ஆனால் இருந்தாலும் ஓடுறோம். அவகிட்டேருந்து கொஞ்சம் டஃப் கொடுக்குறோம். எல்லாம் நீங்கள் லைக் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இதனால தான். இந்த இடத்துல வந்து நிறைய ரொம்ப ஆடுது பார்த்தீங்களா, ரொம்ப வந்து ஏறி இருக்குது இந்த இடத்துல. அப்போது இங்கே தான் ஏதோ ஒரு இடத்துல வந்து என்னமோ இருக்குது. இங்கே ஏதோ பாருங்க, இங்கே நிறைய காட்டுது. ஓகே, இங்கேயும் நிறைய காட்டுது. இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, இப்போ ஏறுது. அப்போ இங்கே இருக்கிற ஏதோ ஒரு ரூமில் தான் எதுனா இருக்குது. ஓகே, நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற ரூம்ஸ்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த ரூம் போயாச்சு. இங்கே இங்கே இந்த ரூம் போவோம். இந்த ரூமும் போயாச்சு. வேறு இங்கே ஒரு ரூம் இருக்குது, அதுக்குள்ளே போவோம். இங்கே வந்தவொடனே பார்த்தீங்களா ஆடுது ஊதவத்தி. அப்போ இங்கே தான் வந்து என்னமோ இருக்குது போல். இந்த ரூமையே சுற்றி சுற்றி வருவோம், என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ரெட் கலரில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நகர்ந்து போனால் என்ன ஆகுது, ஒயிட் கலர் ஆகிடுச்சு. இங்கே வந்தால் திரும்ப வெள்ளை கலரில் ஆகிடுது. நகர்ந்தா ஒயிட்டு, வந்தால் திரும்ப ரெட் கலரில் ஆகிடுது பாருங்கள். அப்போ இங்கே தான் என்னமோ இருக்குது. இங்கே ஊதவத்தி காண போயிடுச்சு. சோருக்கு பாருங்கள் கலசம் வந்து ஊதவத்தி எத்தனை வீடு ஃபுல்லாக சுற்றினா தான் வரும் போல் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து கலசத்தை எடுத்துன்னு போய் வச்சுருவோம். கலசத்தை எடுத்துகிட்டு போய் வச்சு பூர்த்தி செஞ்சிடலாம். ஓகே, எங்கே வைக்கலாம்? இந்த இங்கே வைக்கலாம். இல்லை சால்ட் பவுல் தான் வைக்கணும். ஓடுப்பா, இன்னும் ஒயிட் அண்ட் பிளாக்காக மாறிடுச்சு. போய் ஒளிஞ்சுக்குவோம், கண்ணு வேறு தெரியல. ஐயோ, நமக்கு நார்மலான நேரத்துலேயே கண்ணு தெரியாது, இந்த நேரத்தில் வந்து இப்படி சொல்லிட்டாங்களே, என்னடா பண்ணுறது? அது என்னமோ வந்து செலவு வந்த மாதிரி இருந்தது. அது என்னன்ட்டு போய் பார்ப்போம் முதல்ல. இவ போட்டோம் ஜிங்கி 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 நடந்து போகிறா பாருங்க. இஞ்சி இஞ்சி இஞ்சியா இஞ்சி இஞ்சி இஞ்சியா அப்படின்னுவா. ஹிந்தியில் என்னமோ சொல்லுவா, நமக்கு புரியுமா ஹிந்தி? நமக்கு தமிழே ஒழுங்காக பேச வராது. ஓகே, அவள் போயிட்டான் தான் நினைக்கிறேன். நம்ம போய் அங்கே என்னமோ வந்திருக்கு, விநாயகர் சிலை மாதிரி தான் நினைக்கிறேன். ஆமாம், விநாயகர் சிலை தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா, சுவாமியார் சொன்னார், கேட்டிங்களா நீங்கள்? அப்படின்ட்டு வராளா, பார்த்துட்டா. ஓடு 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 ஓடு. அப்பா, அவள் என்னத்தில் பாப்பானே தெரிய மாட்டேது. அம்மா, அவள் வந்து வரதுக்குள்ளே நம்ம இந்த பூஜை அறையில் போய் வச்சு பார்ப்போம். ஏன்னா வேறு எங்கேயும் நான் விநாயகர் சிலை வேணும்ன்ட்டு கேட்ட மாதிரி பார்க்கல. பூஜை அறையில் என்னமோ வைக்கணும்னு சொன்னாங்க. இதை வச்சு பார்ப்போம். எங்கே வந்துடுச்சு, ஓடி போய் வச்சிருவோம். வச்சாச்சு. அதுவே ஒரு வைபாக இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கமலாவை போய் வம்புக்கு ஏற்றுன்னு வருவோம். இப்போ தான் வந்து பூஜாரியில் சாமி இருக்கு, பூஜாருக்குள்ள வந்து பேய் வராதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம போய் பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, எங்கே போன கமலா? இங்கே வா. ஏய் கமலா, ஏய் கமலா, ஏய் கமலா, வா கமலா. ஓகே, கமலா பின்னாடியே தான் வரா. நம்ம உள்ளே வந்துட்டோம், அதுவும் மூடிக்கிச்சு. கமலா தோதான் நிற்கிறா, ஆனால் உள்ளே வர மாட்டா. வெளியே போவோம். வெளியே போனால் கத்துறா, உள்ளே வந்தால் நின்றுடுறா. வெளியே போனால் கத்துறா, நின்றுடுறா. நல்லா இருக்கே, சூப்பராக இருக்குதுப்பா இந்த கேம். கமலா கூட விளையாடுறதுக்கு காமெடியாக இருக்குது. ஆனால் வந்து வெளியே போனால் தான் நம்மளை உண்டுச்சு நாக்கிடுவா. அது மட்டும்தான் கொஞ்சம் கவலை. வீடு பூரா ஒரு 4 சாமியாரை வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒன்று வச்சுக்கிறாங்க. எப்படி போகிறா பாருங்களேன், தவுக்கு 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 தவுக்குன்ட்டு. ஓகே, அவளை இங்கேருந்து போக வச்சுட்டு அப்புறமா நம்ம பண்ணுவோம். ஓகே, போகிறாளாம். இங்கே ஏதோ சுற்றினுக்கிறா. ஓகே, அவள் கொஞ்சம் தூரமாக போயிட்டா. நம்ம வந்து இந்த சைடு போய் நம்ம வேலையை பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு பொருள், உப்பு ஜாடியை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், நம்ம இந்த எஸ்கேப்பே பண்ணி முடிச்சிடலாம். கிச்சனில் தான் வந்து நம்ம ஏற்கனவே தேடி இருந்தோம், இன்னொரு வாட்டி தேடுவோம். டீ கப்பில் கூட உப்பு கொட்டி வச்சுருந்தாலும் வைப்பாங்க நம்ம இந்தியன்ஸு. தேடுவோம். முன்னாடி டேபிள் இருந்தது ஒரு ரூமில், அந்த டேபிள்ஸ் கூட போய் தேடலாம். இங்கே இருக்க பாருங்கள் டேபிள், டீ கப்பு தோ இருக்குது பார்த்தீங்களா. டீ கப்போடு டீ கப்பாக சேர்த்து வச்சுக்கிறாங்க சால்ட் பவுலை. இப்போ எடுத்துகிட்டு போய் வச்சு அந்த கமலாவை பேய் ஓட்டுன்னு ஓட்டி அவளை கதற வைக்கணும்டா. ஓகே, இது சூட் கேஸ் ரூமு. இப்போ பார்த்தீங்களா, கரெக்டாக போகிறேன் நான். இப்போன்னு பார்த்து திணறேன். ஏன்னா இதுதான் வந்து கொஞ்சம் பயம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போய் அந்த கமலா வர்றதுக்குள்ளே சால்ட்டு பவுலை வச்சிடலாம். என் சைடாக வராளா கேரளையே, என் சைடு போகிறான்ட்டு நம்ம போன வழியே போவோம். எனக்கு என்னமோ வர மாதிரியே சவுண்டு கேட்குது, அதனால தான் நின்றுக்கிட்டே இருக்கிறேன். போவோம், என்ன பண்ணுறான்னு தான் பார்ப்போமே. அவன் எதனா பண்ணால் அப்புறம் வந்து சாமிக்கிட்ட சொல்லி வச்சுப்பான் வேலை.
கழுத்தை நெருக்கி தூக்க கயிறில் தொங்க விட்டுறலாம். ஓகே, சால்ட் பவுலு வச்சாச்சு. ஓகே, போய் ஒளிய சொல்கிறாங்க. ஏன் ஒளிய சொன்னாங்க? கீழே நம்ம கை போட்ட சிம்பிள் கவிக்குது. உள்ள வெளிச்சமும் இல்லை. ஒயிட் அண்ட் பிளாக்லேருந்து நார்மல் கலரும் மாறிடுச்சு. என்ன ஆச்சு? கவலை கூதிக்கின்னு வர சொல்கிறாங்களோ? சரி, போய் உட்காருவோம் நம்ம அங்கே போய். ஓகேங்க, ரிச்சுவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புக்கை கையில் எடுத்தாரு சாமி, மந்திரத்தை ஓத ஆரம்பிச்சிட்டாரு. வரா பாருங்க, சங் சங் சங்ட்டு. இங்கே நெருப்பெல்லாம் பச்சை கலரில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கத்துடி கத்து, ஓடிவா ஓடிவா. ஆமாம், ஓடி வரா. இப்போ இங்கே தான் வரா. சாவடி வெண்ணமாவளே. ஐயோ, கீழே விட. அம்மா, நம்ம வச்ச பிளேயர் தட்டில் தட்டி விட்டா. இதுதான் அவளோட கடைசி நேரம் போல் இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவை பார்க்கலாம். பாய்.